ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலாம். ஒரு கிராமத்தில் ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஆத்தோரத்தில் வந்து ஒரு குரு சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த குரு வந்து அவரோட சிஷ்யர்களோட பேசிகிட்டு இருந்தப்போ அவருக்கு திடீர்னு ஒரு வேலை வருது. ஒரே ஒரு சிஷ்யரை மட்டும் கூப்பிட்டுட்டு இந்த ஆற்றை கடந்து அந்த இன்னொரு பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவரும் வந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. அந்த டைமில் அந்த பக்கம் ஒரு மோர் விற்கிற அம்மா வந்து, ஐயா ஐயா நான் அந்த பக்கம் போகணும். ஆனால் ஆற்றுல வெள்ளம் வந்து ரொம்ப கரைபுரண்டு ஓடுது. என்னோட குழந்த கை குழந்த பாலுக்காக அழுகும். அதனால் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பக்கம் இறக்கி விட்டுருங்க சாமி அப்படின்னு கேட்டோன்னே, சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தோல் மேலே தூக்கி ஆற்ற கடந்து அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு சிஷ்யரோட போய்கிட்டு இருக்காரு. சிஷ்யருக்கு ஒரே குழப்பம். ஏன்னா பொண்ணுங்க கிட்டேயே விடக்கூடாது, அவங்கள அண்டவே விடக்கூடாது, அதாவது தப்பான விதத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பொண்ணுங்க கிட்டேயே போகக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்னவர் எப்படி அந்த அம்மாவை தூக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் விட்டுடுட்டு இவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம். மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சும்மா இருக்கவே முடியல அவர்னால. அப்போ வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மான் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி மயில் வந்து நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அகவும்னு சொல்லுவோம்ல, மயில் அகவிக்கிட்டு நடனமெல்லாம் ஆடிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து அருவியில் ஓட அந்த சத்தத்தில் வந்து அந்த குருவிகள்லாம் கத்துறது எல்லாமே ரொம்ப ரம்யமாக இருக்குது. இவர் எதையுமே கவனிக்காமல் கொஞ்சம் நேரத்தில் குருவை பார்த்துட்டு, ஏன் குருவே நீங்கள் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு கேட்டோடனே அவர் சிரிச்சிருக்காரு. நான் வந்து சுமந்துட்டு வந்தது என்னவோ அந்த ஆற்ற கடக்கிற வரைக்கும் தான், நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க அந்த நினப்பிலேயே அதவே சுமந்துட்டு வந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு சுருக்குன்னு இருந்திருக்கு. அப்போ அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நடந்த இயற்கை விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நீ ஒன்று கூட கவனிக்கலை. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தை நீ நினச்சிக்கிட்டு இன்னும் தூக்கிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் நடக்கிற இவ்வளோ அழகான விஷயங்களை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி குரு சொல்லியிருக்காரு. இதே நாங்கள் நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது தப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். அதவே நினச்சி நாமளே கில்ட்டியாக ஒரு மாதிரி குற்ற உணர்வோடு பார்க்குறதோ, நம்மளை கூட இருக்கவங்களோட குற்ற உணர்வோடு பார்க்குறதோ, அதனால சண்டை போட்டுக்கிறதோ, இந்த மொமெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களை இழந்துடுறது, அதனால் வாய்ப்புகளை இழந்து சந்தோஷத்தை இழந்துடுறது தான் முக்கால்வாசி நடந்துகிட்ருக்கு. போனதெல்லாம் போகட்டும். 2024 ரொம்ப அருமையான வருஷமாக ஆண்டவன் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கோடானு கோடி நன்றி தெரிவிச்சுட்டு, இனி வர்ற புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சனத்தில் இருந்து நாமளும் சந்தோஷமாக இருந்து, நம்ம கூட இருக்கவங்களோடையும் அன்பாக சந்தோஷமாக இருந்து, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை சரியாக எடுத்துக்கிட்டு, பொறுப்புகளை உணர்ந்து, நல்ல விதத்தில் நாம் வாழப்போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very 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 happy and prosperous new year. Thank you.